வணக்கம். வித்யார்த்தி சட்டர்ஜி எழுதிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டுரையை தான் நாம இன்னைக்கு இந்த அலசல்ல பார்க்க போறோம். இந்திய சினிமாவின் மாபெரும் ஜாம்பவான் சௌமித்ரா சட்டர்ஜி. இவரோட ஈடு இணையற்ற கலைப்பயணம் ஒரு பக்கம்னா, விவாதங்களை உருவாக்குன அவரோட அரசியல் நிலைப்பாடுகள் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு விஷயங்களையும் பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகளை ஒரு குயிக் ரவுண்டப்பா பார்த்துடலாம். முதலாவதா அவரோட அறிவுபூர்வமான நடிப்பு, ரெண்டாவதா சத்யஜித் ரேயின் மாற்று உருவமா அவர் எப்படி மாறினார் அப்படிங்கிறது, மூன்றாவதா உள்ளுணர்வுக்கும் அறிவுக்கும் இடையிலான ஒரு சூப்பரான ஒப்பீடு, கடைசியா ஒரு கலைஞரும் அவரோட அரசியலும். முதல்ல சௌமித்ரா சட்டர்ஜி எப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான நடிகர் அப்படிங்கிறத பார்ப்போம். தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கின சௌமித்ரா சட்டர்ஜியை பத்தி முழுசா புரிஞ்சிக்க அவரோட தனித்துவமான நடிப்பு ஸ்டைலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அவர் செரிப்ரல் ஆக்டிங், அதாவது அறிவுபூர்வமான நடிப்புங்கிற பள்ளியைச் சேர்ந்தவர். அப்படியானா என்னன்னு கேக்குறீங்களா? கேமரா முன்னாடி போய் நின்ன உடனே அந்த ஸ்பாட்ல தோன்றது அப்படியே நடிக்கிற ஆள் அவர் கிடையாது. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பல வாரங்களுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரொம்ப தீவிரமா படிப்பார். ஒவ்வொரு காட்சியோட மனநிலையை பகுப்பாய்வு செஞ்சு கச்சிதமா வெளிப்படுத்துற ஒரு பக்கா இன்டெலெக்சுவல் ஆக்டர் அவரு. இது உங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கலாம். அவரோட திறமை வெறும் ஸ்கிரீனோட மட்டும் நின்னுடலைங்க. பழங்கால வங்காள மறுமலர்ச்சி ஆளுமைகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க இவரும். எக்ஷான் அப்படிங்கிற ஒரு சிறு பத்திரிகைக்கு அவர் எடிட்டரா இருந்திருக்கார். நாடகங்கள், கவிதைகள், கட்டுரைகள்னு எழுதி தள்ளியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஜீவனானந்த தாஸோட கவிதைகளை உயிரோட்டமா வாசிக்கிற ஒரு சூப்பரான பேச்சாளர். ஏன், ஒரு திறமையான பாடகர் கூட. மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் இவர். சார்லி சாப்ளினோட ஒரு ஃபேமஸான மேற்கோள் இருக்கு, நகைச்சுவைங்கிறது நம்ம மனசோட ஒரு கனிவான பாதுகாவலன். வாழ்க்கையோட சீரியஸான விஷயங்கள் நம்மள மூழ்கடிச்சிடாம அதுதான் காப்பாத்துது அப்படின்னு. இதை சௌமித்ரா சாட்டர்ஜியே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஏன்னு யோசிச்சு பாருங்க. வழக்கமா ரொம்பவே அழுத்தமான சீரியஸான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுனால வரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க காமெடி ரோல்ஸ்ல நடிக்கிறத அவர் ஒரு வடிகாலாலே பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். ரேயின் மாற்று உருவம். 14. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக புகழ்பெற்ற இயக்குனர் சத்யஜித் ரே இயக்கிய 27 படங்கள்ல கரெக்டா 14 படங்கள்ல நம்ம சௌமித்ரா சாட்டர்ஜி தான் மெயின் ஹீரோ. இதுக்கு சத்யஜித் ரேயோட வார்த்தைகளையே நாம பார்க்கலாம். என்னுடைய 27 படங்கள்ல 14ல சௌமித்ரா நடிச்சிருக்கார். நான் அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், ஒரு நடிகரா அவரை எவ்வளவு மதிக்கிறேங்கிறதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு ரே சொல்லியிருக்கார். இதனாலேயே சௌமித்ராவை பலரும் சத்யஜித் ரேயின் ஆல்டர் ஈகோ, அதாவது மாற்று உருவம்னு கூப்பிட்டாங்க. 40 வருஷங்களுக்கு மேல ரேயோட படங்கள்னாலே சௌமித்ராவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு ஒன் மேன் ரெப்பர்டரியா அவர் மாறியிருந்தார். பகுதி 3. உள்ளுணர்வுக்கும் அறிவுக்கும் இடையிலான ஒப்பீடு. வங்காள சினிமாவில் பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டு வர்ற ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தை இந்த கட்டுரையை எடுத்து வைக்குது. ஒரு பக்கம் எந்த ஸ்டார் இமேஜும் இல்லாம கதாபாத்திரத்தை மூளையால அணுகிற செரிப்ரல் ஆக்டரான சௌமித்ரா. இவர் ஹாலிவுட் ஸ்டைல் மாஸ் ஹீரோ இமேஜ் எல்லாம் விரும்பியதே இல்ல. இன்னொரு பக்கம் உள்ளுணர்வா நடிக்கக்கூடிய, மக்கள் கொண்டாடுற ஒரு மாஸ் ரொமான்டிக் சூப்பர் ஸ்டார் உத்தம் குமார். ஒரு அக்மார்க் இன்டெலெக்சுவல் ஆக்டருக்கும் பக்கா கமர்ஷியல் ஹீரோக்கும் இடையிலான இந்த விவாதம் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க அபிஜான் படத்துல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். அந்த படத்துல ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவரா நடிக்க உத்தம் குமாருக்கு சான்ஸ் வந்துச்சு. ஆனா தன்னோட கவர்ச்சியான ஸ்டார் இமேஜ் டேமேஜ் ஆகிடுமோன்னு நினைச்சு அவர் அந்த ரோலை வேணான்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம சௌமித்ரா என்ன பண்ணார் தெரியுமா? எந்த ஈகோவும் இல்லாம சந்தோஷமா அந்த டிரைவர் கேரக்டரை ஏத்துக்கிட்டு அதை அலசி ஆராய்ஞ்சு நடிச்சார். இது ஒன்னே போதுமே இவங்க 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசத்தை காட்ட. இப்போ நாம இந்த அலசலோட மிக முக்கியமான 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். கலைஞரும் அரசியலும். திரையுலகத்தை தாண்டி சௌமித்ராவோட அரசியல் பயணத்தை இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா விவாதிக்குது. பிரிட்டிஷ் காலத்துல ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி ஜெயிலுக்கு போன குடும்ப பின்னணி அவரோடது. காலேஜ் படிக்கிறப்ப எஸ்எஃப்ஐல தீவிரமான மெம்பர். அப்புறம் மார்க்சிய சித்தாந்த மேல இருந்த வாழ்நாள் பற்று. இப்படி போன அவரோட அரசியல் பயணம் 2000கள்ல நந்திகிராம் கலவரம் நடந்தப்போ இடதுசாரி முன்னணிக்கு அவர் கொடுத்த ஆதரவுல ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சது. நந்திகிராம் விஷயத்துல தான் கட்டுரை ஆசிரியர் தன்னோட மிக கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்றார். மனிதநேயம் பேசுற ஒரு சிறந்த கலைஞன் எப்படி அப்பாவி மக்கள் மேல நடந்த வன்முறையை நியாயப்படுத்தலான்னு அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார். அன்றைய முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா கூட இருந்த நெருக்கமான நட்புக்காகத்தான் சௌமித்ரா இப்படி தர்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களை சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனத்தோட மைய கருத்து.
இந்த கருத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக கட்டுரை ஆசிரியர் சில சுவாரஸ்யமான ஒப்பீடுகளை கொடுக்கிறார். மனித உரிமைகளை விட தன்னோட தனிப்பட்ட விசுவாசத்துக்கு சௌமித்ரா முக்கியத்துவம் கொடுத்ததை விமர்சிக்கிற அவர் அதை ரஷ்யா கவிஞர் மாயகோஸ்கி மற்றும் நடிகர் அமிதாப் பச்சன் கூட ஒப்பிடுறார். மாயகோஸ்கி புரட்சியின் முரசா மாறி கவிஞரோட பொறுப்பை கைவிட்டதாகவும், அமிதாப் பச்சன் குஜராத்தின் பிராண்ட் அம்பாசிடரா இருந்தது ஒரு அரசியல் அஜெண்டாவோடவும் ஒப்பிட்டு அரசியல் அதிகாரத்தோட கலைஞர்கள் சேரும்போது என்ன மாதிரியான தார்மீக சிக்கல்கள் வருதுன்னு ஆழமா கேள்வி எழுப்புறார். அந்த ரஷ்ய கவிஞர்களோட ஒப்பீட்ட இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அரசியல் அழுத்தங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து ரொம்ப சத்தமா வெளிப்படையா அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா நின்னாரு மாயகோவிஸ்கி. ஆனா போரிஸ் பாஸ்டர்னாக் அப்படி கிடையாது. அவர் ரொம்பவே அடக்கமானவர், எல்லாவற்றுக்கும் மேல ஒரு கலைஞன். அரசியல்வாதிகளோட ஊதுகுழலா மாறாம தன்னோட தார்மீக பொறுப்பை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சவர். இந்த 2 பேருக்கும் இடையிலான வித்தியாசத்தை இந்த கட்டுரை ரொம்ப அழகாகவே காட்டுது. சௌமித்ரா மேல தனக்கு இருக்கிற ஏமாற்றத்தை கட்டுரை ஆசிரியர் இந்த ஒரு பவர்ஃபுல்லான வரியில சொல்லிட்டா இருப்பாருங்க. மனசாட்சியின் அழிவுங்கிறது எந்த ஒரு சாதாரண குடிமகன்கிட்டயும் இருந்து எதிர்பார்க்கக்கூடாத ஒண்ணு. அப்படி இருக்கப்போ ஒரு மிகச்சிறந்த கலைஞன்கிட்ட இருந்து அதை சத்தியமா எதிர்பார்க்கவே கூடாது. தனிப்பட்ட விசுவாசம்ங்கிறது ஒருபோதும் உண்மையை மூடி மறைக்க கூடாதுங்கிறது தாங்க இங்க பாயிண்ட். ரொம்பவே திறமையான, அதே சமயம் மிகவும் சிக்கலான ஒரு மாபெரும் கலைஞரோட வாழ்க்கைய நம்ம இதுவரைக்கும் அலசணும். இந்த தொகுப்போட முடிவுக்கும் நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். ஒரு கலைஞர் அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பான இடைவெளியை மெயின்டைன் பண்ணணுமா? ஸ்கிரீன்ல ஒரு கலைஞன் பண்ண மேஜிக்கும் ரியல் லைஃப்ல அவரோட அரசியலும் வெவ்வேறையா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற ஒரு சூப்பரான தலைப்போட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.